Hi dear students, welcome to A2 Career Check YouTube channel. நம்ம TN Medical Selection Committee conduct பண்ற Nursing, Pharmacy, Allied Healthcare courses-கான rank list அப்படிங்கிறது வந்துருச்சு. கூடவே Form D GNM Nursing, Diploma in Pharmacy courses-கான rank list-மே வந்துருச்சு. ஓகே, ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு. ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய டவுட்டா இருக்கும். அந்த ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோல கொடுக்க போறோம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாராமெடிக்கல் கவுன்சிலிங், ஃபார்ம் டி, ஜிஎன்எம், அதர் டிப்ளமோ அண்ட் சர்டிபிகேட் கோர்சஸ் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கான ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அப்ளிகேஷன் நம்ம அதை வெற்றிகரமா சப்மிட் பண்ணி இப்போ எல்லாருக்குமே ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. ரேங்க் லிஸ்ட்ல நேம் வந்த எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். நம்ம ரேங்க் லிஸ்ட்ல நேம் வந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா கவுன்சிலிங்ல கண்டினியூ பண்ண முடியும். ஏன்னா பேசிக் எலிஜிபிலிட்டி இந்த ரேங்க் லிஸ்ட் தான். ரேங்க் லிஸ்ட்ல நம்ம நேம் வந்தா மட்டும் தான் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும். எப்படி எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் முக்கியமோ அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட்ல நேம் வந்த ஸ்டூடெண்ட் மட்டும் தான் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கறத பண்ண முடியும். சோ ரேங்க் லிஸ்ட்ல நேம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க், ஜெனரல் ரேங்க், ஃபர்ஸ்டா உங்க நேம், கம்யூனிட்டி கட் ஆஃப் கரெக்டா இருக்குது அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. நீங்க கம்யூனிட்டி ரேங்க், கட் ஆஃப் எல்லாமே செக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை மறக்காதீங்க. ஏன்னா நம்ம எப்பவுமே அந்த ரேங்க் லிஸ்ட்டை ஓபன் பண்ணி பார்க்க முடியாது இல்லையா? ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பொறுமையா தேடி பார்க்கணும். உங்க நேம் இருக்குதா அப்படின்னு முதல்ல உங்க நேம் என்டர் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நிறைய நேம் இருக்குது அப்படின்னா ஈஸியஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை போட்டு ரேங்க் லிஸ்ட்ல சர்ச் பண்றது பெட்டர் ஆப்ஷன். ஈஸியா நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, என்னுடைய நேம் வந்துருச்சு. நான் எல்லாமே செக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டுக்கு ஒரே அடியா கவுன்சிலிங் ஷெட்யூல் அண்ட் கவுன்சிலிங் நடத்த மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு மட்டும் கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணி அதுக்கான சீட் வேகன்சி ரிலீஸ் பண்ணி அதுக்கான சாய்ஸ் நீங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் எவ்வளவு பேர் ஜாயின் பண்றாங்க, எவ்வளவு பேர் ஜாயின் பண்ணல, எவ்வளவு சீட் வேகன்சி வருது அதை பொறுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல ரிலீஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ரவுண்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இந்த சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இதுல எத்தனை பேர் ஜாயின் பண்றாங்க, எத்தனை பேர் ஜாயின் பண்ணல அதை பொறுத்து பாத்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. தேர்ட் ரவுண்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுலயே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி சீட் ஃபில் ஆயிரும். அதுலயும் சீட் ஃபில் ஆகல அப்படின்னா மாப் அப் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கறத கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ நம்ம எல்லாருமே இப்ப பொறுமையா இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். உடனே எல்லாம் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியாது. அதுக்கான டைம் டேபிள் அப்படிங்கறத மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்படியும் பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ், பிடிஎஸ் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்படியும் சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பாராமெடிக்கலுக்கான கவுன்சிலிங் அப்படிங்கறத கண்டக்ட் பண்ணுவாங்க. எப்படியும் ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் ஆர் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. சோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் ஷெட்யூல், அதாவது கால அட்டவணை அல்லனா டைம் டேபிள்னே வச்சுக்கோங்க. எப்போ நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், எப்போ உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட் வரும், எப்ப காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டைம் டேபிளை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டைம் டேபிள் படி தான் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்றது, நமக்கு சீட் அலாட் ஆகிறது, நம்ம காலேஜ்ல போய் ஜாயின் பண்றது இது எல்லாமே நடக்கும். சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த சாய்ஸ் லிஸ்ட் அப்படிங்கறத ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரமே ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் ஆர் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளேயே நமக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. தென் எல்லா கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்மே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண மாட்டீங்க. 200 to 165 or 160 கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயும், தென் 200 to 125 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் ரவுண்ட்லயும், தென் 200 to லாஸ்ட் 75 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ட் ரவுண்ட்லயும் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது பண்ணுவீங்க. சோ பொறுமையா காத்திருங்க. நெக்ஸ்ட் என்ன அப்டேட் வந்தாலுமே நம்ம சேனல்ல கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் ஷெட்யூல், சீட் வேகன்சி, சாய்ஸ் ஃபில்லிங், காலேஜ் ஜாயினிங், இது ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க கவுன்சிலிங் ஷெட்யூல் அதோட டேட் அனௌன்ஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணுவாங்க. யாரும் குழப்பிக்க வேண்டாம், யாரும் பாத்தீங்கன்னா ஒரி பண்ணிக்க வேண்டாம். என்ன அப்டேட் வந்தாலுமே நம்ம சேனல்ல கொடுக்குறேன். மேலும் இது பண்ண கல்வி சார் தகவலுக்கு இருந்துங்க A2 Career Check யூடியூப் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜ்மே ஃபாலோ பண்ணிக்கோங்க.